எங்கள் மெசேஜை மார்னிங் டிவோஷனில் எங்கள் மெசேஜை கேட்டுட்டு எனக்கு சொன்னாங்க ஒரு டெஸ்டிமனி. அவங்க சொன்னாங்க, ஒரு சின்ன சர்ச்சு தான் பாஸ்டர் நான் போகிறது. அவங்களுடைய ப்ரைவேசி கருதி நான் ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் நான் சின்ன அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். ஆனால் செய்தியில் போய் உட்காந்தா பீடத்திலிருந்து என்னவே செய்தி வட்டம் அடித்து டார்கெட் பண்ணி என்னை திட்டுன்னு என்ன செய்வாங்கன்னா திட்டுவாங்க. ஆனால் உங்கள் மெசேஜ் மூலமாக இந்த அலங்கார வாசலண்டையில் இருக்கிற ஒரு பிறவி சப்பானியை குறித்த ஒரு செய்தி, அவனை ஏன் ஆண்டவர் வெயிட்டிங்கில் வச்சுருந்தாருன்னா, அவனை கொண்டு ஒரு 3000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்காக ஜீசஸ் அவரோட பீரியடில் அவனுக்கு அற்புதம் செய்யாமல் அப்போஸ்தலர்கள் பீரியடில் அற்புதம் செய்கிறதுக்கு அவனை விட்டு வச்சாரு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டப்ப அந்த மனுஷுக்குள்ள விசுவாசம் வந்துச்சான். அவங்களுடைய வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டியிருக்கு. அந்த அற்புதத்துக்கான தருணம் எனக்கு நிச்சயமாக வரும். அப்படி வர்றப்ப இந்த குட்டி சபை அந்த ஒரு சாட்சி நிமித்தமாக இந்த சர்ச்சுக்கு அநேகர் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஃபெய்த்து அந்த மனுஷுக்குள்ள ஆண்டவர் உற்பத்தி செஞ்சதுனால அவ்வளவு அழுத்தத்துலையும் அந்த சகோதரி அந்த சபையை விட்டு போகிற மாதிரி ஐடியாவே என்னன்னா எனக்கு இல்லைன்றாங்க. அல்லேலூயா. அவங்க எந்த ஃபெய்த்தில் நிற்கிறாங்க? சொந்த ஃபெய்த். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபெய்த்தை தந்தவர் பெரிய காரியங்களையும் தராமலா போவாரு, தருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 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 நாள் வரைக்கும் ஆண்டவரே நான் நிற்கிறது இன்னொருத்தருடைய ஃபெய்த்தில் இல்லை, சொந்த ஃபெய்த், என்னோட சொந்த ஃபெய்த்தில்.